ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் என்ற வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்ற ஆண்டவர். பாருங்கள், இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த 2026 இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு அவருடைய நன்மையினால் முடிசூட்டுவார் என்று சொல்லி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக ஜாய் டிவியின் மூலமாக உங்களுக்கு இந்த நித்திய கன்மலை வெளிச்சம் என்ற வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை பார்த்து வருகிறீர்கள். நித்திய வெளிச்சத்துக்காக பரலோகம் முன்குறிக்கப்பட்ட அநேக பரிசுத்தவான்களை இந்த வேதாகமத்திலே நாம் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தேவ மனிதர்களை பார்த்து வருகிறோம். அப்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த டிசம்பர் மாதத்தில் கூட ஆண்டவர் பிறந்த இந்த நற்செய்தி நாட்களிலும் அதை தொடர்ந்து புதிய வருஷத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிற எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருப்பவர், அவருக்காகவே அவராலே உண்டாக்கப்பட்டது, எல்லாம் அவருக்காகத்தான், அவரால் மாத்திரம்தான் உருவாக்கப்பட்டது. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அவதரிக்கிறதுக்கு முன்பாக அந்த இயேசு இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் எப்படியெல்லாம் இந்த பூமியிலே 33.5 வருடம் வாழ்ந்த பொழுதும் 30 வருடம் தன் பெற்றோர்களுக்கு உலகத்தினுடைய வழக்கத்தின்படி இருக்கிற தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக அவருடைய சொற்களை கேட்டு அவர்களோடு இணைந்து இந்த உலக வேலைகளையும் செய்து அவர் 30ஆம் வருடத்தை கடந்து வருகிற பொழுது இந்த 3.5 வருடம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த இந்த உலகத்தில் தன் காரியங்களை எல்லாம் செய்தாரோ, நித்திய பிதாவாகிய தேவனுக்கு அவர் மேல் வைத்த திட்டத்தை எப்படி இந்த 3.5 வருஷம் ஊழியம் செய்து நிறைவேற்றினாரோ, அப்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கே அந்த வெளிச்சத்தின் முகம், அந்த நீதியின் சூரியன் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த நாட்களில் சங்கீத புஸ்தகம் 65 சொல்லுகிறது போல இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த வருஷத்தை, இந்த 2026 நன்மையினால் முடிசூட்டுவார். அதனால் கவலைப்படாதீங்க. கடந்த நாட்களில் 2025 நம்முடைய வாழ்க்கையில் இருந்த இருளான காரியங்கள் எல்லாம் விலகி ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டது போல இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 2026 இயேசு கிறிஸ்து என்ற அந்த வெளிச்சத்தை நாம் பார்த்து அந்த வெளிச்சத்தினாலே நம்முடைய முகம் பிரகாசித்து நம்மை பார்க்கிறவர்கள், உலகத்தில் இருப்பவர்கள் அநேகர் கிறிஸ்துவை பார்ப்பார்களாம். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குகிறார். அப்போ கடந்த வருடத்தில் 2025 நமக்கு இருந்த அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், இன்னும் ஊழியத்தில் உள்ள பாரங்கள், தேவைகள், சரீரத்துக்கான காரியங்கள், குடும்பத்திற்கான தேவைகள், பிள்ளைகளுக்கான தேவைகள், நம்மை வழிநடத்தக்கூடிய வார்த்தைகள், இப்படி ஏராளமான தேவைகள் இருந்திருக்கும், பல பிரச்சனைகள் இருந்திருக்கும், தடைகள் இருந்திருக்கும், இருளான காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த நாளில் இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்து
எப்படி அவர் பிறந்த பொழுது, உள்ளத்திலே பிறக்கிற பொழுது ஒரு நித்திய வெளிச்சம், ஒரு சந்தோஷம் பிறக்கிற பொழுது அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அவன் இருளெல்லாம் விலகி அந்த நட்சத்திரம் எப்படி சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாய் இருந்ததோ அப்படியாக கர்த்தர் இந்த 2026 உங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சமாய் இருப்பார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, என் வார்த்தைக்கு வாசலாய் இருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வாசலாய் இருக்குமா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்குமா? தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு அப்படியே கரங்களை பிடித்து நடத்துமாம். அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் நம்ம ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த சுவிசேஷ வெளிச்சத்தில் எத்தனை பேர்கள் அந்த சுவிசேஷத்தை, நித்திய ராஜ்யத்தை குறித்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அநேகர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், அநேகர்கள் தேவன் பக்கமாய் திருப்பி இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானகன் அருமையாய் சொல்லுகிற பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினவன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் தானது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட இவனே என்று யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அந்த ஒளியாக இருக்கட்டும், அந்த வார்த்தையாக இருக்கட்டும், அந்த வெளிச்சமாக இருக்கட்டும், அந்த இரட்சகராக இருக்கட்டும், பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கட்டும். ஏன்னா யோவான் ஸ்நானகனை குறித்து கேள்விப்பட்ட அநேகர் வருகிறார்கள், நீர் யார்? நீ தீர்க்கதரிசியா? நீர் யார்? இந்த பாவ மன்னிப்பு குறித்து சொல்லுகிறீரே, பேசுகிறீரே, நீர் யார் என்று உத்தரவை கேட்டபொழுது அவன் தான் என்று சொல்லவில்லை, அந்த ஒளியை குறித்து, அந்த வார்த்தையாகிய இயேசுவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுகிறான். அவரிடத்தில் வருகிறதுக்கு ஏராளமான பேருக்கு எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு யோவான் ஸ்நானகனை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்தில் உங்களையும் என்னையும் வழிகளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு யோவான் ஸ்நானகனாக, பாதையை செவ்வை பண்ணுகிறவர்களாக, பாதை இல்லாத பல கிராமங்கள், வார்த்தை இல்லாத பல குடும்பங்கள், ஆண்டவரை அறியாத அநேக அந்நிய ஜனங்களுக்கு இந்த நாளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் வார்த்தைகளாக, பாதையை செவ்வை பண்ணுகிறவர்களாக, வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குறவர்களாக இந்த புதிய வருஷத்திலே உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 2025 எப்படி கடந்தது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த 2026 நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த 2026 பிரவேசித்திருக்கிறீர்களோ உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கடந்த வருஷம் இது வரைக்கும் 25ஆம் வருஷம் வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கலை, இந்த 26வது இந்த வருஷம் எனக்கு நன்மை கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வருமா, என் ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாரா, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரே, இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நீங்கள் கேள்விக்குறியோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, இல்லை ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். தாகம் உள்ளவன் மேல்தான் ஆண்டவர் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். தாகமுள்ள ஆத்துமாதான், தவனமுள்ள ஆத்துமாதான் தாகத்தை பெற்றுக்கொள்ளும். ஏன்னா யாரெல்லாம் அந்த தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெறும் சாதாரண உலக தண்ணீரை மாத்திரம் தருகிற தேவன் அல்ல, ஜீவ தண்ணீரையே கொடுக்கிறவர். அப்போ அந்த ஜீவ தண்ணீர் என்ன பண்ணும்? அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமும், போகிற இடமெல்லாம் செழிப்பும், போகிற இடத்தெல்லாம் ரட்சிப்பையும், அநேகர்களுக்கு அது ஆசீர்வாதமான பாத்திரத்தின் ஊற்று கண்ணாய் விளங்கும். அப்போ உங்கள் மூலம் அந்த ஜீவ தண்ணீர், சமாதானம் என்ற நதி உங்களுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது அது உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, உங்கள் தோட்டங்களை ஆசீர்வதித்து, உங்கள் தோட்டத்திலே, உங்கள் நந்தவனத்திலே ஆண்டவர் அநேக செடிகளை, கொடிகளை, மரங்களை உண்டாக்கி அதிலே அவருடைய வார்த்தையினால் விளைய செய்து அது பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாளை போல நீங்கள் கனி கொடுக்கிற பொழுது அநேகர் உங்கள் தோட்டத்தில் அந்த கனி மரத்தின் நிழலில் அநேகர் வந்து தஞ்சமடைவார்கள். ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் பிரியமானவர்களே, சகோதரியே, சகோதரனே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரியே, தேவனுடைய ஊழியக்காரர்களே,
இந்த 2026 நீங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய அந்த கனி தருகிற அந்த மரத்தின் அடியில் ஏராளமான பேர் வந்து சுகமடைய போகிறாங்க, ஏராளமான பேர் குணமடைய போகிறாங்க, ஏராளமான பேர் நன்மை பெற போகிறாங்க, ஏராளமான பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க, ஏராளமான பேர் உங்களில் இருக்கிற அந்த கனியின் ஆசீர்வாதத்தை பெற்று அநேகர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க போகிறாங்க. கர்த்தர் உங்களை அதற்கு பாத்திரமாய் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் நீங்கள் அவ்விடத்தில் தெரியப்படுத்தி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை மாறுதலாய் வாய்க்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழியில் வசனம் சொல்லுகிறது 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உண்மை என்று சொன்னால் இயேசு, நன்மைன்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்து தான். அதனால்தான் அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து. நன்மை செய்கிறவராகவே, இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். எதற்காக? பிசாசின் பிடியிலிருந்து, கட்டுகளிலிருந்து, வியாதியில் இருந்தவர்களை குணப்படுத்தும்படியாக. யாருக்கெல்லாம் நன்மை செய்யலாம், யாருக்கு இருக்கிற பிரச்சனைகளை விடுதலை ஆக்கலாம், யாரோடு போய் பேசலாம், எந்த பட்டணத்துக்கு போகலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம், பிதா அவரை எங்கே அனுப்பினாரோ அங்கே எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் இன்றைக்கு நித்திய கன்மலை வெளிச்சத்தின் வெளிச்சமாக நம் மத்தியிலே அவரை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாவற்றுக்கும் வெளிச்சம் அவர்தான், எல்லாவற்றுக்கும் வார்த்தை அவர்தான், எல்லாவற்றும் அவருக்காக அவராலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவ்விடத்திலே வந்தார். 14, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்கிறது, நீர் என்னிடத்திலே வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். பாருங்கள், இந்த யோவான் ஸ்நானகனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக யோர்தான் நதிக்கரைக்கு வருகிறார். அப்பொழுது இந்த யோவான் ஸ்நானத்தில் அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். இவர்தான் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அந்த யோர்தான் நதிக்கரையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். எனக்கு ஞானஸ்நானம் கொடு என்று சொல்லி யோவானிடத்தில் கேட்கிற பொழுது அவன் பிரமிக்கிறான், ஆச்சரியப்படுகிறான். தெய்வத்துக்கே, கர்த்தருக்கே, இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுப்பதா? நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் ஆண்டவரே, நீர் போய் என்னிடத்தில் வரலாமா என்று அவன் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறான், பயந்து இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ இடங்கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது ஏற்றதாக இருக்கிறது, நீ தடை பண்ணாத. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்துக்கு அனுப்பப்பட்டு அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருந்தவராய் இருந்தாலும், பிதாவினுடைய ஒரே குமாரனாகிய ஏக சுதனாய் இருந்தாலும், இந்த பூமியிலே வருகிற பொழுது கர்த்தருடைய பிதாவுடைய சித்தத்தின்படியும் பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தின்படியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியும் அவர்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி அந்த அபிஷேகத்தை பெற்று அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற பொழுதுதான் பிதாவினுடைய காரியங்களை செயல்படுத்த முடியும். அதான் நீதி. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். பிதாவுடைய நீதி எப்படி இருக்கிறதா? வானத்து மகிமையை பார்க்கிற பொழுது வானம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, வானத்துக்கும் பூமிக்கு எந்த அளவுக்கு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு பெரியதாக இருக்கிறதா அவருடைய நீதி. அவர் நீதிக்கு முன்பாக ஒருவனாலும் நிற்க முடியாது. அப்போ இந்த நீதியை செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே, அதே மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, வானம் திறக்கப்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அது மாத்திரமல்ல, இவருக்கு செவி கொடுங்கள்.
அப்ப பாருங்க, இந்த வெளிச்சம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம், அவர்தான் வார்த்தை, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் ரட்சிப்பு, அவர்தான் எல்லாமே எல்லாம். ஒரு மனிதன்கிட்ட, ஒரு யோவான் சானகன் என்று சிறியின் வயிற்றிலே பிறந்த ஒரு மனிதன்கிட்ட உலகத்து வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் அண்ட சராசரங்களில் இருக்கிற ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். பாருங்க, பிறந்த பொழுது பாருங்க, அவர் அரண்மனையில் பிறப்பான்னு சொல்லி தான் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாரும் நினைத்தாங்க, அரண்மனை நோக்கி இருந்தாங்க. ஆனால் அவரோ மாட்டு தொழுவத்திலே பிறந்தார், தன்னை தாழ்த்தினார். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் பெற்றவராக இருந்தாலும் தன்னை தாழ்த்தினார். பாருங்க, அந்த இடத்துல தான் அவருக்கு அதை அவர் அவமானமாக எண்ணலை, அவர் அதை என்ன பண்ணல, குறைவாக எண்ணலை, தன்னை தாழ்த்தினார். பாருங்க, அவ்வளோ அதிகாரத்தை பெற்றிருந்தோம், அவ்வளோ வல்லமை பெற்றிருந்தோம். உலகத்தினுடைய அண்ட சராசரங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் 1000 நாமங்களுக்கு மேலான நாமத்தை உடையவர். அப்பேற்பட்ட ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர் தன்னை தாழ்த்தி அந்த இடத்திலே அவர் அவதரிக்க பிதாவாகிய தேவனும் அவருக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, 2வது இடத்துல ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த யோவான் சானகன் தனக்கு ஞானசானம் கொடுக்க அவனிடத்திலும் தன்னை தாழ்த்தி யோர்தான் நதிக்கரையிலே ஞானசானம் எடுக்கிறார். 2வது அவருடைய தாழ்மையை நீங்கள் பார்க்க முடியும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு பெற்று, ஒரு அபிஷேகம் பெற்று, ஒரு வரங்கள் வல்லமை கிரியை செய்தா, ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா, ஒரு ஊழியம் பெருகிடுச்சுன்னா, கொஞ்சம் பிரபலமாகிட்டாங்கன்னா, அவங்களால சில காரியங்கள் நடந்ததுன்னா அவங்கள சில பேரை கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் ஆண்டவருக்கு சரிநிகர சமமானமாய் இருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே, பூமியிலே ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு வானத்துக்கு பூமிகள் அண்ட சராசரங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் சொன்னார்னா தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி செய்வார்கள். இவர்கள் சொன்னா அப்படியே நடக்கும், அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை இந்த பூமியில எந்த ராஜாக்களையும் தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர்கள். அப்பேற்பட்ட அதிகாரத்தை பெற்றிருந்தோம். ஒரு சிறியின் வயிற்றில் பிறந்த யோவான் சானகனுக்கு அவர் தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்தி ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறதை பார்க்கிறோம். ஏன்னா இந்த வருஷத்தில் உங்களை தாழ்த்துங்கள், தாழ்மைப்படுங்கள். ஏன்னா ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாராம், மேட்டுமை உள்ளவர்களுக்கு, அதாவது பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். அப்ப தாழ்மைதான் நம்முடைய பரலோகத்தினுடைய முதல் படி. தாழ்மையை தரித்து கொள்ளாமல் ஒருவனும் பரலோகத்தினுடைய முதல் படியிலே என்ன பண்ண முடியாதாம், கால் வைக்க முடியாதாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்துகிறார் என்று சொன்னால் அப்ப நீங்களும் நானும் மாத்திரம். ஆமாம், அதனால தான் தாழ்மைதான் முதல் படி பரலோகத்துக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய குணாதி ஆண்டவர் நம்மையில் வைத்திருக்கிற தரிசன திட்டத்திற்கு. அதனால் தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். அப்போ அவர் தாழ்மையாய் இருந்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே புறாவை போல இறங்குகிற பொழுது அந்த அபிஷேகம் இறங்கினது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு பிதா இவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவர் என் நேசகுமாரன். உங்களை என்னையும் பார்த்து அப்படி சொல்லணும். ஆமாம், இன்னைக்கு சில பிள்ளைங்க இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, இல்லை எடுக்க ஆயத்தமாக இருப்பீங்க. கிறிஸ்மஸுக்கு ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க. வருகிற இன்னும் புதிய மாதங்களிலே ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருப்பீங்க. இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, கிறிஸ்துவம் ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம், ஒரு சத்திய மார்க்கம், பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிற ஒரு வழி. அந்த வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான் என்று சொல்லி. அப்ப அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். இந்த மூன்றும் பிரியமானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் சகோதரனே சகோதரியே, நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திருத்துவ தேவனுக்கு அடையாளமாய் இந்த மூன்றையும் நீங்கள் தேடி கை கொண்டு உங்களுடைய இருதயத்திலே பதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே வழிநடந்து உங்களுடைய கிரியிலே காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால்தான் இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார்.
அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. உங்களுக்கு முன்பாக பட்டணம் பெரிதாயிருக்கிறது, தேசம் பெரிதாயிருக்கிறது. மலைப்பட்டணங்கள், கடல் பட்டணங்கள், கிராமங்கள், வனாந்தரங்கள், இன்னும் அநேக ஜாதிகள், கோத்திரங்கள் அநேகர் இருக்கிறார். ஏராளமான பாஷைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான பின்னணி தோற்றத்தில் உள்ள குடும்பங்கள் இருக்கிறார்கள், பல மொழிக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சந்திக்க ஆண்டவர் இந்த 2026 உங்களை நன்மையினால் திருப்தியாக்கி நடத்துவார். உண்மையாக இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஏன்னா உண்மை உள்ள மனுஷன், உங்கள் இருதயத்தில் உண்மை, உங்கள் உள்ளத்துக்குள்ள உண்மை உள்ள, அதாவது உங்கள் இருதயத்தில் இயேசு இருந்தார்னா, அவர் கிறிஸ்துவாய் உயிர்த்தெழுகிற பொழுது, கிறிஸ்துவின் வார்த்தையாய் வெளிப்படுகிற பொழுது உங்களுக்கு நன்மை நடக்கும். உண்மை இருந்ததுன்னா, உள்ளத்துக்குள்ள இயேசு இருந்தார்னா, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு மரித்து நீதியை குறித்து சாட்சி கொடுப்போம். யோவான் சானகன் அப்படித்தான் செய்தார். நான் அல்ல, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டிக்குட்டி இவரே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மகிமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார், அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். இவர்தான் அந்த தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை குறித்து நீர் பெருகவும் நான் சிறுகவும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் 2026 என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நாமத்தை உங்கள் வீடுகளில், உங்கள் ஊழியத்தில், ஒரு வேளை நீங்கள் ஊழியம் செய்யாமல் ஒரு தொழில் செய்யலாம், ஒரு வேலை செய்யலாம், இல்லை ஒரு குடும்ப ஸ்திரியாக இருக்கலாம், இல்லை வயதானவர்களாக இருக்கலாம், ரிட்டையர்டு பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்க, 7 நாளும் ஊழியம் செய்கிறவங்க தான் ஊழியக்காரங்க அல்ல. அது அவர்களுக்கு அழைப்பு, அவர்களுக்காக அதனால தான் பிழைப்பும் உண்டாகும். அவர்கள் அதற்காகவே ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். நீங்கள் உலகத்தில் வேலை செஞ்சு, ஒரு தொழில் செஞ்சு, குடும்பத்தை நடத்தி, இன்னும் நீங்கள் ஓய்வில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களுக்காக இந்த நன்மையான உண்மையான இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய முதலாவது வருகை குறித்தும் வரப்போகிற 2வது வருகை குறித்தும், நரகம், பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் அவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஏன் அவருடைய பிள்ளைகளாய் மாறணும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலத்தில் இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழு நேரம் ஊழியம் செஞ்சு அதற்காகவே அழைக்கப்பட்டு வந்தாதான் செய்வான் இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான். அதுக்கு பேர் தான் விசுவாசின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கேயும் ஊழியக்காரன் சொல்லலை. என்னைக்கு நீங்கள் அவரை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து உங்களுடைய துன்மார்க்கமான வழியை விட்டு உங்கள் பாவங்களை அவர் மன்னித்து உங்களை ரட்சித்து ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரோ, அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவர் நாமத்தை நீங்கள் எந்த இடத்துல எந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்தாலும் அது ஊழியம்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் சின்ன ஊழியம், பெரிய ஊழியம், முழு நேர ஊழியம், பகுதி நேர ஊழியெல்லாம் கிடையாது. அவர் நாமத்தினால நீங்கள் எதை செய்தால், நன்மையான காரியங்களை, ரட்சிப்பான காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை எதை செய்தாலும் அது ஊழியம்தான். பிரியமானவர்களே, அதனால ஐயோ நான் வேலை செய்கிறேனே, எனக்கு டைம் இல்லை, ஏன்னா நான் மற்றவங்கள மாதிரி முழு நேரம் ஊழியமாக இருந்தால் நான் செய்வேனே, அப்படிலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து பாருங்க, காலையெல்லாம் பாருங்க எருசலேமுக்கு வந்துடுவார். பிதாவாகிய தேவனிடத்தில் ரா முழுவதும் ஜெபிக்கிறவராய் இருந்தார். பிதாவோடு ஐக்கியப்பட்டவராய் இருந்தார். பிதாவோடு உறவை மேம்படுத்தி கொண்டே இருந்தார். அவர் பிதாவை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்ததில்லை. வனாந்தரத்திலே போய் ஜெபிப்பார், அதிகாலையிலே ஜெபிப்பார், ரா முழுவதும் ஜெபிப்பார், கெத்சமனேவிலே ஜெபிக்கிறார், இன்னும் சீஷர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார், அதிகமாய் தனிமையிலே ஜெபிக்கிறார், மத்தியான வேலையிலே ஜெபிக்கிறார், பகல் வேலையில் ஜெபிக்கிறார். ஜெபம் 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 ஜெபந்தான் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தது. ஜெபத்தினால, ஜெபம்னா ஏதோ நம்ம வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பம் செய்கிறோம், நம்ம தேவைகளை நிறைவேற்றுவதல்ல. நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை என் பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் கேட்டு தான் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கல, கேட்காமலே கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை தேடி வந்தார், உங்களை ரட்சித்தார், உங்களை ஆசீர்வதித்தார், உங்களை அபிஷேகித்தார். அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால தான் அவர் நாமத்தை நீங்கள் எந்த இடத்துல பிரஸ்தாபம் பண்ணுகிறீர்களோ அந்த இடத்துல
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பிதாவுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே புறாவை போல இறங்குகிறார். அவர் சொல்ல, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்போ இதுவரைக்கும் நம்முடைய ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப காரியங்களில் பல டிசிஷன், போராட்டம், பிரச்சனை வருகிற பொழுது நம்ம யாரை சார்ந்து கொண்டோம்? கடந்த வருஷம் நீங்கள் யாரை சார்ந்து கொண்டீங்க? ஒரு வியாதினா உடனே டாக்டர்கிட்ட பார்க்குறது, ஒரு பிரச்சனை போராட்டம்னா, ஒரு பண தேவைன்னா எங்கேயாவது லோன் வாங்கலாமா, யார்ட்டையாவது வாங்கலாமா, அப்படி தான். ஒரு ஆலோசனைனா நம்மளோட தெரிஞ்சவங்க, மூத்தவங்கிட்ட, இல்லை வேறு யாராவது உலகத்தில், அப்படி இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போங்க. முதலாவது ஆண்டவரை பாருங்க. அவர்தான் வெளிச்சம். அப்போ தான் உங்களுக்கு இருளாய் தத்தளித்து கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அப்படி வெளிச்சம் வார்த்தை வருகிற பொழுது உங்கள் இருள் நீங்கி வெளிச்சம் உங்களுக்கு உதிக்கிற பொழுது அப்படி வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும். அதுக்கு அடுத்தது ஊழியக்காரரை, உங்களுக்கு உள்ள வீட்டு பெரியவங்களை, மற்றவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பேசுகிற பொழுது நீங்கள் தேவன் உங்களுக்கு சொன்னதை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். ஆண்டவர் அதனால தான் ரா முழுவதும் ஜெபிக்கிறார். பிதாவுக்கிட்ட கேட்டு, பிதா அவருக்கு என்ன நிர்ணயித்தாரோ, எந்த காரியங்களை வைத்தாரோ, நாளைக்கு எங்கே போய் ஊழியம் செய்யணும், எந்த பட்டணத்துக்கு போகணும், எந்த கிராமத்துக்கு போகணும், கேட்டு 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 செபித்து ஜெயம் பெற்றவராயிருந்தார். அதனால தான் அவர் சொல்லாமல் எந்த பட்டணத்துக்கு இயேசு கிறிஸ்து போனதாய் சரித்திரம் இல்லை. பிதாவிடத்தில் தொடர்பு இல்லாமல் அவர் தானாய் எதையும் செய்ததில்லை. அதை தான் ஃபாலோ பண்ணார் தாவீது. ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு ஜெயம் பெற்றார். அதனால தான் ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். இதே தான் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், நான் நேசிக்கிற, மிகவும் நேசிக்கிற என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 2026 நேசகுமாரன் ஆகிய கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அவர் உங்களை நடத்துவார். என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு போதித்து நடத்துவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தன் வாயினால் சொன்ன வார்த்தைகளை, வாக்கு தத்தத்தை அவருடைய கரத்தினாலே இந்த 2026 இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டுவாராம். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். மகா தயம் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தகப்பனே, நீரே வெளிச்சமாயிருக்கிறீர். நீரே வேதத்தின் ரகசியங்களை அறிய செய்கிறவராயிருக்கிறீர். நீங்கள் தான் ஆண்டவரே வேதம், நீங்கள் தான் வெளிச்சம், நீங்கள் தான் எங்களுக்கு ஜீவன், நீங்கள் தான் எங்களுக்கு வார்த்தை, நீங்கள் தான் எங்களுக்கு மன்னா. ஆண்டவரே, எந்த பக்கம் திரும்பினாலும் உம்முடைய வேத வெளிச்சம், சத்தியம், உம்முடைய முகம் பிரகாசிக்கிறது ஐயா. இந்த நாட்களில் 2026 வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், உடைய தாசர்கள், உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த 2025 காடு, இந்த 2026 ஆண்டவரை, இந்த வருஷத்தை நன்மையினால் நான் முடிசூட்டுவேன் என்று சொன்னீரே, முடிசூட்டி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால 1000 மடங்கு இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னேன். வற்றாத நீரூற்றாய்கள் இருக்கிற பொழுது அநேகர் வந்து ஆண்டவர் விடாய்த்து இருக்கிற ஆத்துமாக்கள், ஆண்டவரை தவனமுள்ள ஆத்துமாக்கள், தாகத்தோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், கவலையோடு இருக்கிறவர்கள், வருத்தத்தோடு இருக்கிறவர்கள் இந்த நாட்களிலே இவ்விடத்திலே வந்து ஆண்டவரை, அந்த ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான இந்த தோட்டத்துக்குள்ள வந்து ஆண்டவரே அவர்கள் தேவைகள், அவருடைய ஆண்டவரே பாரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வருத்தங்களை மாற்றி இவ்விடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீர் அநேகருடைய இருதயத்தை இளைக்க பண்ணுவீராக. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தர் பக்கமாய் திருப்புகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வத்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி எபிரேயர் 6:14 இந்த 2026 ஆசீர்வத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நீதியின் சூரியன் முகவெளிச்சத்தை பிரகாசிக்கட்டும். எழும்பி பிரகாசி, உன்மேல ஒளி வந்தது என்று சொன்னீரே, அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நீராயிருப்பதனால ஆண்டவரே, பிதா உம்மை குறித்து சாட்சி கொடுத்தது போல நீர் இவர்களை ஆண்டவரே எங்களை குறித்து பிதாவினிடத்தில் சாட்சி கொடுக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் மறைந்து வெளிச்சம் உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம். தை பிறந்தால்
வழி பிறக்கும் என்று சொல்லி தமிழ் சொல் இருக்கிறது. அந்த வழி நீங்கள் தான்ப்பா. உங்களுடைய வழி எங்களுக்கு பிறந்திருக்கிறது, உடைய வாசல் எங்களுக்கு திறந்திருக்கிறது. இந்த ஆண்டவர் 2026 நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருந்து எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணினதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய திருநாமம் மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாகவும் ஜாய் டிவியின் மூலமாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமே இந்த 2026 கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நன்றி, ஸ்தோத்திரம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.